ஐபிஎல் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. கடைசி கட்டத்தை எட்டியாச்சு. ஸோ பிளே ஆஃப் ரேஸ் முடிஞ்சிடுச்சு கூட சொல்லலாம். ஸோ 4 அணிகள் பிளே ஆஃபுக்கு உள்ளே போயிருக்காங்க. ஸோ அந்த 4 அணியுமே சும்மா தரமான அணியாக இருக்காங்க. ஸோ இந்த சீசனில் வேறு மாதிரியான ஆட்டத்தை ஆடி இருக்காங்க. ஸோ அந்த பிளே ஆஃப்லேயுமே இவங்களுடைய ஆட்டம் வந்து கண்டினியூஸாக தொடரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு போயிட்டுருக்குங்க இந்தியன் டீமில். ஸோ யார் அடுத்த டெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு. நிறைய வீரர்களை வந்து சஜஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவரை போடலாம், இவரை போடலாம், அவரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து பிசிசிஐ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்படி யார் யாருக்கு அந்த சான்ஸ் இருக்குது, யார் யாருக்கு வந்து அந்த கேப்டன்சி பதவி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ பிசிசிஐ யாரை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க அப்படின்றது இப்போ சலசலப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஐபிஎல் விறுவிறுப்பாக போயிட்டுருக்க டைமில் வந்து ஸோ யார் அடுத்த இந்தியன் டீம் கேப்டன் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மெட்லேயுமே புது கேப்டன் வந்து இருக்க போகிறாங்க. T20 பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இருக்க போகிறாரு. ஓடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா இருக்க போகிறாரு. ஸோ ஏன் ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட்லேருந்து விலகினார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரை தொடர்ந்து நம்ம கிங் கோலி அவர்களும் வந்து டெஸ்ட்லேருந்து ஓய்வு அறிவிச்சிட்டாரு. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியன் டீம் யங் இந்தியன் டெஸ்ட் டீமாக வந்து மாறப்போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அந்த ஸ்குவாட் எப்படி இருக்க போகுது, யார் வந்து அடுத்து வந்து வழிநடத்த போகிறாங்க, ஸோ யங் பிளேயர் வந்து வழிநடத்த போகிறாங்களா இல்லை எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வந்து வழிநடத்த போகிறாரா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ யார் அடுத்த கேப்டனுக்கு தகுதியான வீரர் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து யார் அடுத்த கேப்டனாக இருக்கிறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு 4-5 பேர் வந்து இந்தியன் டீம் டெஸ்ட் டீமில் வந்து இருக்காருங்க. ஸோ அதில் வந்து யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தொடரில் வந்து கேப்டனாகவும் பண்ணார், வைஸ் கேப்டனாகவும் இருந்தார். அவருடைய இன்ஜுரி தாங்க மிகப்பெரிய அளவு அவருக்கு மைனஸாக இருக்குது. ஸோ அந்த இன்ஜுரி காரணமாகவே அவருக்கு கேப்டன்சி பதவி கொடுக்கலாமா வேணாவா அப்படின்றது எல்லாருடைய ஒரு கேள்வியாக இருக்குது. மேபி அவர் வந்து ஃபிட்டாக இருந்தார், ஸோ எல்லா டெஸ்ட் போட்டியுமே விளையாடக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதி இருக்குது, ஃபிட்னஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்து இந்தியன் டெஸ்ட் டீம் கேப்டன் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா தான் இருப்பார் அப்படின்றது எல்லாருடைய மைண்ட்லையும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு பவுலராக வந்து இந்தியன் டீமை வழிநடத்துவது இதுவே முதல் முறை அப்படின்ற மாதிரியும் வரலாற்று சாதனை இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் இந்தியன் டீமுக்கு கரெக்டான ஒரு பொருத்தமான கேப்டனாக இருப்பார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவருடைய கேப்டன்சிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அவருடைய ஃபிட்னஸ் தாங்க பிரச்சனையே. சப்போஸ் வந்து அவர் வந்து இந்தியன் டெஸ்ட் டீம் கேப்டனாக அறிவிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் சப்போஸ் திடீர்னு இன்ஜுரி ஆனால் யாரை வந்து கேப்டன் அடுத்தது போடுவாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அதனால தான் ஜஸ்பிரீத் பும்ரா அவருடைய ஃபிட்னஸை கருத்தில் கொண்டு அவருக்கு கேப்டன்சி பதவி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. பட் வந்து வைஸ் கேப்டனாக இருக்கிறதுக்கான குவாலிட்டி எல்லாமே அவர்கிட்ட இருக்குது, கேப்டனாக இருக்கிறதுக்கான குவாலிட்டியுமே இருக்குது. அவருடைய ஃபிட்னஸ் மட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து இந்தியன் டீம் டெஸ்ட் கேப்டனுக்கு ஒரு தகுதியான குவாலிட்டியான பிளேயராக நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா இருக்க போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு அந்த கேப்டன்சி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரிஷப் பண்ட் அவர்கள் டெஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அற்புதமான ஆட்டத்தை ஆடி இருக்காருங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே கேப்டன்சி பண்ணியிருக்காரு. டொமஸ்டிக்கில் ஐபிஎல்ல எல்லா இடத்துலையுமே கேப்டன்சி நல்லா இருந்திருக்குங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் டீமுக்கு டெஸ்ட் டீமுக்கு இவர் கேப்டனாக இருந்தால் கண்டிப்பாக 100% சூப்பராக இருக்குங்க. ஸோ நிறைய நாளாக வந்து ரோஹித் சர்மா கோலியோட ட்ராவல் பண்ணியிருக்காரு. டெஸ்ட்டில் வந்து நிறைய இடத்துல வந்து அற்புதம் ஆடி இருக்காரு. ஆஸ்திரேலியா தொடரில் செம்மையாடி இருக்காரு, இங்கிலாந்து தொடரில் செம்மையாடி இருக்காரு, நம்ம இந்திய மண்ணில் செம்மையாடி இருக்காரு. ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக கண்டிப்பாக எல்லா தகுதியுமே கேப்டன் இருக்கிறதுக்கான எல்லா குவாலிட்டியுமே நம்ம ரிஷப் பண்ட் கிட்ட இருக்குங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிசிசிஐ வந்து இவரை தேர்வு செய்வதில் மும்முரம் காட்டி வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவரை வந்து கண்டிப்பாக வந்து ஆப்ஷனில் வச்சு இவருக்கு அந்த சான்ஸை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் டீமை அற்புதமாக தோனி வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பிசிசி என்ன பண்ண போகிறாங்க, இவரை வந்து சூஸ் பண்ணுவாரா இல்லை இவரையும் தாண்டி வேறு யாராச்சும் போவாங்களா அப்படின்றதையும் ஒரு கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் லாங் டைமாக வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கேப்டனாக தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிஷப் பண்ட் அவர்கள் இப்போ பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்காருங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீனியரும் கூட பும்ராக்கு முன்னாடி பின்னாடி இருந்து அவர் ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ பும்ரா காலத்துலேருந்து ஆடிட்டு இருக்காரு, சுப்மன் கிலுக்கு முன்னாடி இருந்து இவர் ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்போது ஸோ டெஸ்ட்டில் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக இவரை வந்து டெஸ்ட் டீம் கேப்டனாக போட்டால் கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியான பிளேயரை வந்து இருப்பார் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இவரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் சுப்மன் கில் தாங்க. ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் நல்லா ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. ஓடிய ஃபார்மேட்டில் சொல்லவே தேவையில்லைங்க, அற்புதமாக அசத்திருக்காரு. பட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் டீமில் வந்து சுப்மன் கில்லை வந்து கேப்டன்சி பதவியை கொடுக்கறத தவிர்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன் அப்படின்னா டெஸ்ட்டை
பொறுத்த வரைக்கும் அவருடைய கேப்டன்சி கண்டிப்பாக வந்து செட் ஆகாது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா சுப்மன் கில்லை வந்து அந்த இடத்துல போடலாம், ஸோ அவரை வந்து கேப்டன்சி ஆக்கலாம், கேப்டன்சி டெஸ்ட் டீமுக்கு இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் யங் பிளேயராக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருந்தால் மட்டும்தாங்க டெஸ்ட் டீமை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எங்கே வந்து கண்டிப்பாக கேப்டன்சி போட்டால் இந்தியன் டீம் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் போட்டிகளில் அதிகமாக விளையாடின வீரர், ஸோ அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மூத்த வீரர், ஸோ இவங்களை யாராச்சும் கேப்டன்சி பதவியில் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி அவர்கள் இருந்த வரைக்கும் இந்தியன் டீமை நல்ல பொசிஷனில் வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம இந்தியன் டீமை வந்து நல்ல பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஒரு குவாலிட்டியான கேப்டன் வேணும், ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் வேணும். எல்லா சுச்சுவேஷனையுமே கரெக்டான முறையில் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தரமான பிளேயர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுப்மன் கில்லுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் அன்ஃபிட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இவருக்கு அடுத்தபடியாக நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க, ஸோ அவங்களெல்லாம் சூஸ் பண்ணுறது தான் ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும். சுப்மன் கில்லை வந்து கேப்டன்சி போடுவாங்க, ஸோ கேப்டன்சி அவருக்கு தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் வந்து டெஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து கேப்டன்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. ஏன்னு வச்சிங்களேன், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார்மேட்டில் அவருடைய அந்த ஃபார்ம்ன்றது ரொம்ப 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 கொஞ்சம் லோவாக தான் போயிட்டுருக்கு. ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் 2-3 மேட்ச் ஃபெயிலியர் ஆகிறாரு, திருப்பி அதுக்கப்புறம் செஞ்சுரி அடித்து கம்பேக் பண்ணுறாரு. ஸோ ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிக்கிறதுக்கும் எல்லா மேட்ச்சு ஒரு ஃபார்ம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால் ஒரு கேப்டனாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஆடணும், எல்லா இடத்துலையுமே டீம் எடுத்துகிட்டு போகணுன்றதுனால கண்டிப்பாக அவருக்கு கேப்டன்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜாங்க இந்தியன் டீம் டெஸ்ட் டீமில் வந்து ரொம்ப காலமாக இருக்காருங்க. விராட் கோலி எப்போ இந்தியன் டீமுக்கு வந்தாரோ அப்போ இருந்து இந்தியன் டீம் டெஸ்ட் டீமில் வந்து இவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காருங்க. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இவர் இருக்குது. நல்ல குவாலிட்டியான பிளேயராக இருக்கார், நல்ல குவாலிட்டியான ஆல்ரவுண்டர் வேறு. இப்போ ஆல்ரவுண்டரில் வந்து டாப் 1ல் இருக்காருங்க. ஸோ கிட்டத்தட்ட 1200 நாட்களுக்கு டாப் 1லேயே நீடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரை யாரையுமே அசைக்க முடியல. ஸோ டெஸ்ட்டில் வந்து நிறைய விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு, நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 300 விக்கெட் எடுத்திருக்காரு, 3000+ ரன் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரவீந்திர ஜடேஜா கிட்ட இருக்குங்க. கண்டிப்பாக வந்து உண்மையாக சொல்லணும்னா இந்த டெஸ்ட் டீமுக்கு முதல் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாக்கு தாங்க அந்த கேப்டன்ஷிப் போகணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் பிசிசிஐ வந்து அவரை விட்டுட்டு மற்ற எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா டெஸ்ட்டில் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு, நிறைய சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்காரு, எப்படி போடணும், எந்த சுச்சுவேஷனில் எப்படி ஆளலாம் முதற்கொண்டு எல்லா விஷயமே ரவீந்திர ஜடேஜா கிட்ட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அவரை வந்து கேப்டனியாக ஆக்கக்கூடாது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. நிறைய பேர் அதை தான் சொன்னாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து ஏன் ரவீந்திர ஜடேஜாவை வந்து மறந்தாங்க அப்படின்றது தான் தெரியல. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டெஸ்ட் போட்டிகளை வந்து ஆடி இருக்காருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஸோ எப்படி டீமை எடுத்துகிட்டு போகலாம், என்ன பண்ணலாம், ஸோ எந்த சுச்சுவேஷனில் எப்படி ஆளலாம் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே அவர்கிட்ட இருக்குங்க. அப்படி இருந்தும் அவரை ஏன் வந்து இந்தியன் டீம் டெஸ்ட் கேப்டனாக ஆக்காமல் இருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த 4 வீரர்கள் தாங்க ஒன்லி ஒன் ஆப்ஷனாக இருக்க போகிறாங்க. கண்டிப்பாக இதில் யாராச்சும் ஒருத்தரை தான் இந்தியன் டீம் கேப்டனாக வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் யார் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து கரெக்டான பர்ஃபெக்டான கேப்டனாக இருக்கிறதுக்கு தகுதியான வீரர் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.